காங்கிரஸ் கட்சியினுடைய மூத்த தலைவருமான ப. சிதம்பரம் அவர்கள் நம்மோடு இருக்கிறாங்க. நம்ம பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. காஷ்மீர் தாக்குதல் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். நீங்கள் ஏற்கனவே உள்துறை அமைச்சராகவும் இருந்திருக்கிறீங்க. இந்த தாக்குதல் பற்றி உங்களுடைய கருத்து சார்? தாக்குதல் என்பது பல விஷயங்களை தெளிவுபடுத்துகிறது. ஒன்று, முற்றிலும் ஜம்மு காஷ்மீரில் சகஜ நிலைமை திரும்பி வரவில்லை. ரெண்டாவது, எல்லைக்கு அப்பால் பாகிஸ்தான் வச்சுக்கோங்க, பாகிஸ்தானோட ஆதரவுடன் தீவிரவாதிகள் தொடர்ந்து நுழைய முயற்சி செய்கிறார்கள், அதிலே வெற்றி பெறுகிறார்கள். மூன்றாவது, பொதுமக்கள், பெரும்பான்மையான மக்கள் வன்முறையை எதிர்க்கிறார்கள், அமைதியாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அதிலெல்லாம் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அவர்கள் அரசு அதிகாரிகளுக்கு, பாதுகாப்பு துறைக்கு, பாதுகாப்பு வீரர்களுக்கு செய்திகளை சொல்வது கிடையாது. அவர்களிலிருந்து விலகி இருக்கிறார்கள் என்பதைத்தான் இது காட்டுகிறது. இன்டெலிஜென்ஸ்ன்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில், அது தமிழ் சொல்ல செய்திகள் தான். என்ன நடப்பு செய்திகள் என்பதை ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு நகர வார்டுலேயும் போய் காவல்துறை விசாரிக்க முடியாது, உளவுத்துறை விசாரிக்க முடியாது. அவர்களுக்கு மக்களோடு தொடர்பு இருந்து அந்த மக்கள் தொடர்பினால் செய்திகள் வரணும். அந்த செய்திகள் வருவது குறைந்து விட்டதோ என்று எனக்கு சந்தேகம்.